ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட பார்ட் 13ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ கோன் என்ன பண்ணுறாரு, ரோஸ் கிட்ட ஏதோ உண்மை இருக்குது, அதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரூம் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவங்களுடைய டைரியும் கிடைக்குது. ஆனால் அந்த டைரியிலேயே ஆல்ரெடி அவங்க அம்மாவுக்காக வின்கிட்ட இருந்து ஒரு 40 லட்ச ரூபா வாங்கியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் எழுதி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ போய் பார்த்தா அதில் எதுவுமே இல்லை, பிளாங்க் பேப்பராக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே ரோஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம ரூம்க்கு யார் வரா எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுடைய அந்த ரூம் டோரில் ஏதோ லிக்விடோ ஏதோ தடவி வச்சுருந்துருப்பாங்க. அது கோன் கையிலையும் பட்டிருக்கும். அப்புறம் ரோஸ் கிட்ட பேசக்குள்ள கோன் கையில் இந்த மாதிரி அந்த லிக்விட் பட்டிருக்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரிய வருது. அதனால் அவங்க ஷாக் ஆகிட்டு வின்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமும் அவனும் நீ வந்துருன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை, நீ அப்படியே அங்கேயே இருந்து எப்படியாவது சமாளின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பானா. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டென்ஷன் தாங்க முடியாத வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. நாமெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், அவங்க டைரெக்டாக இந்த இடத்த விட்டுட்டே ஓடி போகிறதுக்காக கிளம்பிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. அதுதான் இல்லை, அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக தம்பியை கூப்பிட்ருப்பாங்க. அவங்க தம்பி கூட பைக்கில் போய்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்தில் ஒரு இடத்துல வாடி இவங்களை 2 பேர்த்தையும் பார்த்துடுறா. அவளுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்திருப்பாளாட்டுக்கு. இவங்கள 2 பேர்த்தையும் பார்த்த உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவங்க அப்பாவும் கூட தான் இருக்காரு. எதுக்குமா தேவையில்லாத அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுற, நீ எதுக்காக தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு கேட்குற மாதிரியே இல்லை. உடனே கோனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மோன் யார் கூடயே பைக்கில் போய்கிட்டு இருக்கான்னு இன்ஃபார்ம் பண்ணி விட்டுறா. அந்த நேரத்தில் கோன் அவங்க அப்பா அம்மா கூட தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. எந்த விஷயம்னா, அவங்க ரோஸ் மேலே ஒரு சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் வாடி கால் பண்ணி இந்த மாதிரி மோன் யார் கூடயே பைக்கில் போய்கிட்டு இருக்கா, நான் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கோனும் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே முன்னாடி இருக்காங்க இல்லையா, அதனால் ஓ அப்படியா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் கட் பண்ணிடுறாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக காலை கட் பண்ணி விட்டுட்டு, அப்பா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீங்கள் போய் படுத்து தூங்குங்க, அம்மா கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு, கூட யூயங் இருக்கா இல்லையா தங்கச்சி, அவளை கூட்டிகிட்டு ரோஸோடைய ரூமுக்கு போயிட்டு கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க. ஆனால் யாருமே கதவை திறக்கலை. அதனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ரோஸ் எனக்கு அர்ஜென்ட்டாக வயிறு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிற மாதிரி கதவை தட்டிக்கிட்டு இருக்கா. அப்பயும் யாரும் திறக்கலை. யாராவது இருந்தால் தானே திறப்பாங்க. அங்கே தான் ரோஸ் தான் வீட்டை விட்டே ஓடி போயிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் கோன் கையோடைய கீயும் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. உடனே கீ போட்டு கதவை திறந்துட்டு உள்ளே போயிட்டு யாரும் இருக்காங்களா இல்லையான்ட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே ரோஸை காணுமா. அதுக்கப்புறம் 2 பேரும் டென்ஷனாக உட்காந்துக்கிட்டு, இந்த பொண்ணு இந்த நேரத்தில் எங்கே போயிருப்பா, யாரை மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பா, என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு 2 பேரும் இங்கே டென்ஷனில் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருந்தா இல்லையா, இடையில ஒரு வண்டி வந்துடுது. அதனால் அவங்க ரோஸும் அவங்க தம்பியும் தப்பிச்சிடுறாங்க. இவளுக்கு எங்கே போனாங்கன்னே தெரியல. அதனால் சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலான்ட்டு அவள் கிளம்பிடுறா. இங்கே ரோஸும் அவன் தம்பியும் அவங்க அம்மா ஹோட்டலில் தங்கியிருக்காங்களே அந்த இடத்துக்கு தான் வராங்க. அவங்க அம்மாவை பார்த்த உடனே, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை பார்க்க முடியாத போயிடுச்சு, எனக்கு ரொம்ப ஹெவி ஒர்க்மா, அதனால தான் உங்களை பார்க்க முடியலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு தான் ஏற்கனவே டவுட் வந்துருச்சு இல்லையா, நம்ம பொண்ணு யார் கூடயோ சுற்றிக்கிட்டு இருக்கா, யாரையோ லவ் பண்ணிக்கிட்டு இருக்காளாட்டுக்குன்னுலாம் டவுட் வந்திருக்கும் இல்லையா. அதனால் அவங்க தம்பியும் இந்த கூட வந்தவங்களையும் இன்னொரு ரூமுக்கு அனுப்பி விட்டுட்டு தனியாக உட்கார வச்சு கேட்குறாங்க, நீ யாரை லவ் பண்ணுற, நான் உன்னை அந்த கோயிலில் காலையில் பார்த்தேன், நீ யாரோ ஒரு பையன் கூட வந்திருந்த, யார் அதுன்னு கேட்குறதுக்கு, எந்த கோயிலுமா அப்படிலாம் நான் எங்கேயும் வரலையே, இல்லை நீ வந்திருந்த, நான் அதை பார்த்தேன், ஆனால் என்னை பார்த்த உடனே நீ மறைஞ்சிக்கிட்ட, ஆனால் உன் கூட ஒரு பையனும் வந்திருந்தான், அந்த பையன் யார் என்கிட்ட சொல்லு, நீ உண்மை என்னங்கிறது எனக்கு சொல்லி தான் ஆகணும்னு அவங்க கேட்ட உடனே, சரி இதுக்கு மேலே நம்ம அம்மா கிட்ட பொய் சொன்னோம்னா நடக்காது, உண்மையை சொல்லிடலான்ட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அம்மா இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் விஷயமா ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுவும் வின் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கார் இல்லையா, அவருக்காக தான் இந்த பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் கூட வந்தது ஆப்போசிட் பார்ட்டிமா, வேற ஒருத்தரும் இல்லைன்னு சொல்ல, நீ என்ன சொல்கிற ரோஸ், அப்போன்னா உன்னைய வின் அந்த பையன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க சொல்லியிருக்கானா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லைம்மா, எந்த ஒரு தப்பும் நான் பண்ணலை, அவர் ஜஸ்ட்டு பிஸ்னஸில் ஆப்போசிட் பார்ட்டி,
நான் அவர் கூட இருந்து அவரை ஃபாலோ பண்ணி என்னென்ன பிஸ்னஸில் மூமெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறத பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது எங்களுக்குள்ள. ப்ளீஸ் என்னை நம்புங்கம்மான்னு சொல்கிறாங்க. ரோஸ், நீ இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு அங்கே நடிக்கிறது தப்பான ஒரு விஷயம். நாளைக்கு இதில் நீ மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு தான் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். நீ ஒரு கல்யாணம் ஆகாத சின்ன பொண்ணு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வந்துச்சுன்னா உன்னோட பேர் கெட்டு போகும். அதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ப்ளீஸ் நீ எப்படியாவது அதுலேருந்து வெளியே வந்துரு. வா, நம்ம இப்பயே ஊருக்கு போயிடலான்லாம் கூப்பிட்றாங்க. இல்லைம்மா, வின் நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நாம் அவரை அப்படியே விட்டுட்டு போக முடியாது இல்லையா? ப்ளீஸ்மா என்னை நம்புங்க. நான் உங்கள் பொண்ணு இல்லையா? என்னை நீங்கள் நம்புங்க. நான் கண்டிப்பாக எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லி அவங்க அம்மாவையும் சமாதானப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து உட்காந்துட்டு ரொம்ப அழறாங்க. அவங்க தம்பியும் கூட தான் உட்காந்துருக்கான். அக்கா, நீ சொன்னதெல்லாம் அம்மா நம்பிட்டாங்களா? ஏதோ சொல்லியிருக்கேன், ஏதோ நம்பியிருக்காங்க. ஆனால் இதை விட்டு வெளியே வர சொல்கிறாங்க. என்னால் தான் வெளியே வர முடியாது. ஏக்கா, நீ வெளியே வந்துறேன். இது பெருசாகிடுச்சுன்னா உனக்கு தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்க்கா. வெளியே வந்துடுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லைடா, நான் எப்படி வர முடியும்? நான் அந்த வின்கிட்ட 40 லட்ச ரூபா கடை வாங்கியிருக்கேன். நான் இதை விட்டுட்டு வெளியே வரணும்னா அந்த 40 லட்ச ரூபாயும் இப்பயே கொடுக்க சொல்கிறான். என்னால் எப்படி கொடுக்க முடியும்? நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியாத முழிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் அவனுக்கு என்னால் பணம் கொடுக்க முடியாததில் தான் அவன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ், நான் கொஞ்ச நாளில் இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துடுறேன். நீ எப்படியாவது அம்மாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெளியவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் அவன் தம்பி கொண்டு வந்து விடுறான். இவங்க யாருக்கும் தெரியாத போயிடலான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மெதுவாக பின் கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே மெதுவாக லாக் போட்டுட்டு உள்ளே வர திரும்புவாங்க. எதிர்த்தாப்புலேயே கோன், அந்த யூயாங், வாடி, இவங்க 3 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்த உடனே அவங்க ஷாக் ஆகிட்டு, நீங்கள் எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? நீ எதுக்காக முதல்ல வெளியே போன? ஜஸ்ட்டு சும்மா தான், எனக்கு இங்கே வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, காற்று வாங்கிட்டு வரலான்னு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே இவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எதுக்காக வெளியே போன? என்ன பண்ணின? யார் கூட போன? அதுலேயும் அந்த வாடி இருக்காளே, அவள் தான் ரொம்ப தோண்டி துருவிக்கிட்டே இருக்கிறா. நீ ஒரு பையன் கூட பைக்கில் போனதை நானே பார்த்தேன். நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன். ஆனால் இடையிலேயே நீ மிஸ் ஆகிட்ட. இப்போ சொல்லு, அந்த பையன் யார்? நீ எதுக்காக வெளியே போனேன்னு அவளும் கேட்க, நான் ஜஸ்ட்டு பைக் டாக்ஸியில் தான் போனேன். இதெல்லாமல் தப்பாக புரிஞ்சுக்குவீங்க. எனக்கு ட்ரிங்க் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் வெளியே போயிருந்தேன்னு சொல்லுவாங்களா? என்ன, ட்ரிங்க் பண்ண போயிருந்தியா? ஒரு பொண்ணு இந்த நேரத்தில் ட்ரிங்க் பண்ணுறதுக்காக வெளியே போயிருந்தியா? உனக்கு ட்ரிங்க் பண்ணோம்னா வீட்டிலே ட்ரிங்க் பண்ண வேண்டியதானே, எதுக்காக வெளியே போனேன்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் நல்ல வேலையாக கோன் அப்பா அங்கே வந்துடுறாரு. கோன் அப்பா வந்துட்டு, என்ன ட்ரிங்க் பண்ண போயிருந்தியா? சரி, அவள் தான் ட்ரிங்க் பண்ண தானே போயிருந்தான்னு சொல்கிறா. எதுக்காக இத்தனை பேர் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆன பொண்ணு. அவள் யார் கூட போக போகிறா? தேவையில்லாத நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ரோஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பார். ரோஸ் மேலே இவருக்கு ஆல்ரெடி சந்தேகம் வந்துருச்சு. ஆனால் ஃப்ரீயாக விட்டால் தானே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனாலேயே என்னவோ தெரியல, அவங்கள ஃப்ரீடமாக இருக்கிறதுக்காகவே அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த விஷயம் கோனுக்கும் பிடிக்கல, அவங்க அம்மாவுக்கும் பிடிக்கல. இன்னுமே கோவமாக தான் இருக்காங்க. உடனே வாடி இருந்துட்டு, ஒரு பொம்பளை பிள்ளை குடிக்கிறது, அதுவும் வெளியே போய் குடிக்கிறது சரியா? எனக்கெல்லாம் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நான் வீட்லேயே குடிப்பேன், நான்லாம் வெளியெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, வாடி, நீ இங்கேயே இருந்தவ, நான் அமெரிக்காவில் படித்தவ, அங்கெல்லாம் இதெல்லாம் சாதாரணம். நாங்கள் வெளியே போயிட்டு ட்ரிங்க் பண்ணுறது சாதாரண ஒரு விஷயம். அதனால் உனக்கு எதுவும் தெரியாது, நீ எதுவும் தேவையில்லாதெல்லாம் பேசாதுன்னு சொல்லி வாயடிச்சு விட, ஆனாலும் அவள் விடுவாளா? திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு, நீ பண்ணது தப்பு, அது ஒரு பையன் கூட போன அப்படி இப்படின்ட்டு எதோ பேசிக்கிட்டே இருப்பா. உடனே கோன் அப்பா இருந்துட்டு, வாடி, நீ தேவையில்லாத பேசாத, அவள் கல்யாணம் ஆன பொண்ணு இல்லையா, நீ இந்த மாதிரி பேசக்கூடாது. முதல்ல நீ எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்த? கிளம்புன்னு சொல்லிட்டு கோன், நீ இவளை கூட்டிகிட்டு போய் விடுன்னு சொல்லவும், அதெல்லாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும், என் பொண்ணை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அவளை எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டு ரோஸ்க்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, நீ ட்ரிங்க் பண்ண தானே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் போகிறாரு. எல்லாரும் ஒருத்தர் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் கோன் மட்டும் அங்கேயே உட்காந்துட்டு, நில்லு, வெயிட் பண்ண, நான் அவங்ககிட்ட பேசணுங்க. இல்லை, எனக்கு தூக்கம் வருது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமில் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னால் இவங்கக்கிட்ட ஃபேஸ் பண்ணவே முடியல, நான் என்ன பண்ண போகிறேனோ தெரியல, இந்த வின் இப்படி வந்து மாட்டி விட்டுட்டானேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்குள்ளே கோன் வந்து கதவை தட்ட, இவங்களும் கதவை திறக்கிறாங்க.
கோன் கோவமாக இருக்கிறத பார்த்த உடனே அவங்க பயந்து போயிடுறாங்க. கோனும் உள்ளே வந்துட்டு, நீ ஏதோ ஒன்று எங்ககிட்ட இருந்து மறைக்கிற, நீ பொய் சொல்கிறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு, நீ எதுக்காக யார் கூட போனன்னு சொல்லி கேட்குறதுக்கு நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீ எதுக்காக என்னை நம்ப மாட்டேங்கிறன்னு சொல்ல, கோனும் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே பக்கத்தில் வர மாதிரி வந்துடுவாரா. அதனால் ரோஸ் என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு அவங்க பெட்லேயே போயிட்டு உட்காந்துடுறாங்க. கோனும் கிட்ட வந்துட்டு அவங்க ட்ரிங்க் பண்ணியிருந்தா அந்த வாசனை வெளியே தெரியும் இல்லையா, அதை மோந்து மோந்து பார்க்குறாரு. ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, நீ குடிக்கல, நீ பொய் சொல்கிற, நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே போயிருந்துருக்கிற, நீ இப்போ எங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, உண்மையை சொல்லி எதுக்காக வெளியே போனேன். இல்லை, நான் உண்மையை தான் சொன்னேன், நான் குடிக்கிறதுக்காக தான் போயிருந்தேன், நான் கம்மியாக குடிச்சிருந்தேன், அதனால் உங்களுக்கு வாசனை தெரியல, தேவையில்லாத என் கோன் என்னைய என் மேலே சந்தேக பார்வையோடு பேசிக்கிட்டு இருக்க. இந்த வீட்டில் நீ சொன்ன பொய்யை எல்லாருமே நம்பியிருக்கலாம், ஆனால் நான் நம்ப மாட்டேன், நீ பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அதே கேள்வியை தான் கேட்டுக்கிட்டே இருப்பாரா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சமாளிக்க முடியாத கொட்டாவி விடுற மாதிரி கொட்டாவி விட்டுட்டு, எனக்கு தூக்கம் வருது கோன், நீ போயிட்டு தூங்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே கோனோட தங்கச்சி இந்த யூயாங் இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறான்னா, ரோஸ் தம்பியோட ஃபோட்டோவை ஃபோனில் வச்சுக்கிட்டு அந்த மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு இருக்கா. எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்ருக்காது, இந்த பையன் இங்கே வந்து காய்கறியெல்லாம் வாங்கினானா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினான்ட்டு எல்லா கடையிலையும் கேட்டுக்கிட்டே போகிறா. எல்லாரும் இந்த பையன் யார், எங்களுக்கு தெரியலையே, யாருன்னே தெரியல, இந்த பையனை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் ரோஸோட தம்பி பின்னாடி இருந்து பார்த்துட்றான். அவனுக்கே பயமாயிடுது, என்ன நம்மளை இப்படி ஃபாலோ பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காளேன்ட்டு. உடனே ரோஸ்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி இந்த பொண்ணு என்னை தேடிக்கிட்டு இருக்கா கோன் தங்கச்சி, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா, அவங்க நைட்டு நீ அங்கே போனதுக்கப்புறம் உன்னை டவுட் பட்டி பேசினாங்களான்னு கேட்குறதுக்கு, அப்படிலாம் எதுவும் இல்லையே, நான் இங்கே எல்லாருமே நார்மலாக தான் இருக்கோம், எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு, நீ கேர்ஃபுல்லாக இருந்துக்க, அவன் முன்னாடி மட்டும் மாட்டிடாத, அம்மாவை சீக்கிரமாக வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க தம்பியும், அக்கா நீயும் கேர்ஃபுல்லாக இருந்துக்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கோன் அம்மா கத்துற சத்தம் கேட்குது. கோன் அப்பா நைட்டு தூங்கியிருப்பார் இல்லையா, அவர் காலையில் எழுந்திருக்கவே இல்லை. அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரா இல்லை எதுவும் ஆயிடுச்சானே தெரியல, படுத்திருக்காரு, எழுந்திருக்கவே இல்லை, எந்த ஒரு அசைவுமே இல்லாத இருக்காரு. அவங்க பயந்து போயிட்டு டாக்டருக்காக கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நர்ஸ் பொண்ணு ஒருத்தர் இருந்தால் அவளும் எங்கே போனான்னு தெரியல. இந்த சத்தத்தை கேட்ட உடனே ரோஸும் பயந்தடிச்சுட்டு ஓடி போய் பார்க்குறாங்க. டாக்டர் ஃபோன்லேயே சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர் எழுந்திருக்கலன்னா அவர் ஹார்ட் கிட்ட கையை வச்சு அழுத்தி விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவங்க ரோஸ் கிட்டேயும், மோன் சீக்கிரமாக அவங்க ஹார்ட் கிட்ட கையை வச்சு அழுத்தி விடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பயந்து போய் நின்றுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க சத்தம் கேட்டு கோனும் உள்ளே வந்துட, கோன் உள்ளே வந்த உடனே டக்குன்னு போயிட்டு அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் கிட்ட கையை வச்சு அழுத்தி விடுவாரா. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ஃபோன்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோன் அம்மாவும் மோன் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டு விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது போட வராது இல்லையா, அவங்களுக்கு என்ன நர்ஸாக படிச்சிருக்காங்க, அவங்க பயந்து போயிடுறாங்க. அதை எடுக்கக்குள்ளேயே அந்த ஊசியெல்லாம் டக்குன்னு கீழே விழுந்துருது. இதை பார்த்துட்டு கோனுக்கே ஷாக் ஆகுது, என்னது இப்படி பயந்துக்கிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் நல்ல வேலையாக நர்ஸ் அங்கே வந்துடுறா. நர்ஸ் வந்து அவருக்கு நரம்புலேயே அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விடவும் கொஞ்சம் நார்மல் ஆகிடுறாரு. கோனுக்கு ரோஸ் இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தது செம்ம கோவமாகுது. ஏற்கனவே அவங்க நர்சிங் படித்தவங்கலாம் சொல்லியிருக்காங்க, அப்போ இந்த பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கெலாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆனால் கை தவறுது, அந்த இன்ஜெக்ஷனை எடுக்க கூட முடியல, கை நடுங்குது. இவன் யாரா இருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 3 பேருமே வெளியே வந்துட்டு நின்றுக்கிட்டு கோன் அந்த நர்ஸை பிடிச்சி செம்ம திட்டுறாரு. நான் உன்னை இங்கே எதுக்காக கூட்டிகிட்டு வந்தோம், எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக தானே, நீ எதுக்காக வெளியே போனேன், எங்கே போனேன்னு கேட்குறதுக்கு, நான் ஒரு சின்ன பிரச்சனை அதனால் நான் வெளியே போயிருந்தேன்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் கோனுக்கு செம்ம கோவமாகுது. பக்கத்துலேயே ரோஸும் உட்காந்துருப்பாங்க, அவங்க மேலே இருக்கிற கோவத்தை தான் அந்த நர்ஸ் மேலே காட்டிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டுட்டு, நான் இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லவும், சரி நீ உள்ளே போன்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா. அதுக்கப்புறம் கோன், மோன் என்ன பண்ணுற, வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. அதுலேயும் காரில் எங்கேயோ காட்டுக்குள்ளே திரும்பவும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் போன டைம் போயிருந்தப்போ கூட அவங்களுக்கு அந்தளவுக்கு பயம் இல்லை, கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த டைம் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. எங்களை உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு ரொம்ப பயத்தில் இருக்காங்க. கோனும் செம்ம கோவத்தில் தான் காரை ஓட்டிக்கிட்டு இருப்பாரா. உடனே இவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க, கோன் என்னை நம்பு,
நீ என்னை தேவையில்லாத சந்தேகப்படாதன்னெலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் உன்னை சந்தேகப்படலை. ஆனால் நீ ஒரு இன்ஜெக்ஷன் கூட போட முடியாத இருக்கிற. நீ என்ன தான் படித்த, நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்த, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் உன்னை சந்தேகப்படுற மாதிரியே நடந்துக்கிற அப்படிங்க. ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் எதுவும் பதில் சொல்லாமல், நான் நல்லவ தான், என்னை நம்புன்னு மட்டும் சொல்லுவாங்களா. அவருக்கு இன்னும் கோவம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. காரை வேகமாக தான் ஓட்டிக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் 2 பேரும் எங்கே வராங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு கப்பல் துறைமுகம் சொந்தமாக இருக்கும் ப்ரைவேட்டாக. அங்கே தான் கோன் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ரோஸை வெளியே விட்டுட்டு உள்ளே போயிட்டு அவர் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் ஒருத்தர், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு அமெரிக்கன் சிட்டிசனை பற்றி, அவர் இங்கே வரப்போகிறதா சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே கோனும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அந்த அமெரிக்கனுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. நீங்கள் எப்போ வரீங்கன்னு கேட்குறாரு. நான் நாளன்னைக்கு வந்துடுவேன்னு சொல்கிறாரா. அதுக்கப்புறம் ஏன் எதுக்காகன்னு கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு கோனும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்குள்ளேயே இந்த சைடு நம்ம ரோஸ் வெளியே தானே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அந்த கப்பல் துறைமுகத்தெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வாடி வந்துட்டு, நீ கோனை விட்டு தள்ளியே இருக்க மாட்டியாட்டுக்க, எப்போ பாரு கோனை ஒட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்க, உன்னால் கோனை விட்டு விலகி இருக்க முடியலையான்ட்டு ஒரு மாதிரி நக்கலாகவே பேசுகிறா. அதுக்கு ரோஸும், கோன் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார், நான் அவருடைய சிஸ்டர், அவர் என்னுடைய பிரதர், இங்கே இருக்கிறதெல்லாம் எங்களுடைய சொத்து தானே, இதை சுற்றி காட்டுறதுக்காக தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தார், எதுக்காக தேவையில்லாதெல்லாம் இடையில பேசிக்கிட்டு இருக்குன்னு கேட்க, ஓ இதெல்லாம் கோன் ஓனாக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி இதெல்லாம் பெரிய அளவுக்கு கொண்டு வந்தா, நீ வந்த உடனே உன்னுடைய சொத்துங்கிற மாதிரி நீ நடந்துக்குவ, நாங்கள் அதுக்கெல்லாம் உன் பின்னாடியே சவன் மாதிரி சுத்தோன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியோ அப்படின்ட்டு அவள் இன்னும் திமிராகவே பேசிட்டு ரோஸை லேசாக இடிச்சு விட்டுட்டு போயிடுவா. அவள் இடிச்ச இடியில் அவங்க கீழே விடுற மாதிரி போயிட உடனே கோன் வந்து தாங்கி பிடிச்சிட்டு, ரோஸ் என்ன ஆச்சுன்னு தாங்கி பிடிச்சிட்டு 2 பேரும் வாடியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடியே மே வந்துடுறா. வின் வரதா தானே இருந்துச்சு, வின் வர முடியாததல்ல, மே வந்துட்டா. அவளை பார்த்த உடனே ரோஸ்க்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாடி தான் திமிர் பிடிச்ச ஆளாச்சு. திரும்ப கேட்க ஆரம்பிச்சிடா, நீ யார், உன்னை நான் கேள்விப்பட்டதே கிடையாது, உன் பேர் என்ன, நீ யார், நீ எங்கேருந்து வந்திருக்கன்னுலாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாளா. நான் வின்னுடைய செக்ரட்டரி, எனக்கு வெக்கேஷன் லீவ் கிடச்சிருக்கு, அதனால் புக்கெட்டுக்கு சுற்றி பார்க்கலான்ட்டு ஒரு ஆசை, அதனால் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே தானே என்னுடைய ஃப்ரெண்டு மோன் இருக்கா, அப்படியே அவளையும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு இந்த வாடிக்கு ஏற்ற மாதிரி இந்த பொண்ணும் பேச ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்கட்டும், நீ யார், உன்னோட பேர் என்ன, நான் உன்னை இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே உன் பேரை, நீ யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணும் திமிரா தானே பதில் சொல்லுவா. அதே போல் நான் வாடி அப்படின்ட்டு அவளுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் நீயே என்ன கோன் வீட்டில் தான் தங்க போறியா, ஏற்கனவே ரோஸ் வந்து இங்கே தங்கிக்கிட்டு இருக்கா, நீ ஏன் இங்கே வந்து டேரா போட போகிறல்ல, நான் என்னத்துக்கு கோன் வீட்டில் தங்கணும், என்கிட்ட பணம் இல்லையா, காசு இல்லையா, நான் ஆல்ரெடி வர்றதுக்கு முன்னாடியே ஹோட்டல் புக் பண்ணிட்டு தான் வந்தேன், ஸோ நான் யார் வீட்லேயும் தங்கிறதுக்காக இங்கே வரல, நீ தேவையில்லாததெல்லாம் பேசி டென்ஷன் படுத்தி விடாதன்னு சொல்லிட்டு ரோஸை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஸும் மேவும் ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்காங்க இல்லையா, நல்லா உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இங்கே மாட்டிக்கிட்டியா, எல்லாரும் உன்னை சந்தேகப்படுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு, அதை ஏன் கேட்குற, என்னை இந்த கோன் நம்புறதே இல்லை, ரொம்பவே சந்தேகப்பட்டு என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாத இன்றைக்கி காலையில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு பாரு, கோன் அப்பா திடீர்னு காலையில் எழுந்திருக்கவே இல்லை, அவருக்கு என்னாச்சுன்னே தெரியல, டக்குன்னு எல்லாரும் என்னை போயிட்டு இன்ஜெக்ஷன் போடு, அவருக்கு ஹார்ட்டில் கை வச்சு அழுத்தி விடலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும், நான் என்ன நர்சிங்காக படித்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியாதே, என்னை போய் சொல்கிறாங்க, நான் பயந்து போய் நின்றுக்கிட்டு இருந்தேனா, அதனால் எல்லாருக்குமே இன்னும் அதிகமாகவே என் பேரில் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, நான் எப்படி தான் இவங்களெல்லாம் சமாளிப்பனோ தெரியலேன்ட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே கோன் என்ன பண்ணுறான், அந்த லாயர் இருக்கான் இல்லையா, லாயருக்கு கால் பண்ணி வர சொல்லிவிட்டு, இந்த மாதிரி எனக்கு மோனை பற்றி எல்லா விஷயமும் தெரியணும், அவள் எங்கே படித்தா, எந்த இடத்துல வளர்ந்தா, அவள் எப்படியாமட்ட சூழ்நிலையில் வளர்ந்தா, உண்மையாலுமே அவள் நர்சிங் தான் படித்தாளா, எதுக்காக இங்கே வந்தாங்க, எல்லா விஷயமும் டீட்டெயிலாக எனக்கு தெரியணும்னு சொல்கிறதுக்கு, இந்த எல்லா விஷயமும் தெரியணும்னா நீ இன்னும் அவன் மேலே டவுட் பட்டுக்கிட்டு தான் இருக்கியா, அப்படி உனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல, அவகிட்ட கேட்டால் எனக்கு இன்னும் உண்மையாக வரப்போகுது, அவளுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்கிறேன், நீ பின்னாடி அவளை வாட்ச் பண்ணு, அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, அவங்க அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த லாயர் அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே இவங்க 2 பேரும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே வந்துடுறாரு.
இங்கே நல்லா ரோஸ் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க குடிச்சிட்டு குடி போதையில். கோனை பார்த்த உடனே இந்த மே பொண்ணும் சுதாரிச்சிட்றா. மே சரியாக குடிக்கல, அவள் நார்மலாக தான் இருக்கா. ஆனால் நம்ம ரோஸ் தான் செம்ம குடியாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க உண்மையான பேரை வச்சு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மே பொண்ணு என்ன பண்ணுறான்னா, மோன் இந்த ட்ரிங்க்ஸு ஸ்வீட்டாக இல்லை, மோன் இந்த ட்ரிங்க்ஸில் அந்த வாசனை இல்லை அப்படின்லாம் மோன் மோன் அழுத்தி அழுத்தி பேசிக்கிட்டே இருப்பாளா. அப்போ ரோஸ்க்கும் புரிஞ்சிருச்சு கோன் பக்கத்தில் இருக்கான், அதனால தான் இவன் நம்மளை அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான்ட்டு. ஆமாம் நான் மோன் தாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கோனும் கொஞ்ச நேரம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு பக்கத்தில் வந்துட்டு, மோன் நீ ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு வா போகலான்னு சொல்கிறதுக்கு, இல்லை நான் கம்மியாக தான் குடிச்சிருக்கேன், நான் இன்னும் குடிக்கணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் மேவும் இருந்துட்டு, இல்லை அவள் இருக்கட்டும், இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம் இல்லையா, ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்துருக்கேன், அதனால் நீங்கள் வேணால் வீட்டுக்கு போங்களேன், நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாளா. உடனே ரோஸும், ஆமாம் கோன் நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் மே கூடயே இருக்கேன், இன்றைக்கி ஒரு நாளைக்கு அவள் கூட இருக்க போகிறேன்னு சொல்லுவாங்களா. இல்லை இந்த பாருங்க மே, நான் என் தங்கச்சிக்கிட்ட பர்சனலாக பேசி ஆகணும், ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் ஹோட்டலுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கோன் உக்காந்திக்கிறாரு. கோன் உக்காந்துக்கிட்டு அவரும் கொஞ்சம் குடிக்கிறாரு. ஆனால் ரோஸ் தான் பக்கத்தில் கோன் இருக்காங்கிறத நினப்பில் இருந்தாலும் பயம் இல்லாத நல்லா குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பையும் கோன் கேட்க ஆரம்பிச்சிடுறாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, எங்கே இருந்த, என்ன ஆச்சுன்னுலாம் கேட்டுக்கிட்டு இருப்பாரா. ஆனால் அவங்க போதையில் இருந்தாலும் கொஞ்சம் சுதாரித்து தான் பேசிக்கிறாங்க. கோன் நீ என்னை நம்பலையா, நான் நல்ல பொண்ணு தான், என்னை நம்பு, நீ தேவையில்லாத என் மேலே சந்தேகப்படாதன்னு சொல்லிக்கிட்டு, கோன் நீ ஏன் இந்த மே பொண்ணை இவ்வளோ தூரம் நம்புற, அவள் உண்மையாலுமே நல்ல பொண்ணா, அவன் மேலே உனக்கு எந்த டவுட்டும் வரலையா, அவள் ஃபுல் டேவும் உன் ஹஸ்பண்ட் கூட தானே சுற்றிக்கிட்டு இருக்கா, உனக்கு அவன் மேலே எந்த டவுட்டும் வரலையான்னு கேட்குறதுக்கு, அவள் என்னோடய ஃப்ரெண்டு, அவள் எனக்கு என்ன பண்ண போகிறா, அவள் நல்ல பொண்ணுன்ட்டு போதையிலே உளறிக்கிட்டு இருக்காங்க. கோன் நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன் தெரியுமான்னு சொல்ல, எனது லவ் பண்ணுறியா, நீ ஆல்ரெடி மேரேஜ் ஆன பொண்ணு, நீ யாரை லவ் பண்ணுற. ஆமாம் மேரேஜ், இந்த மேரேஜ் இருக்கே ரொம்ப மோசமானது, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, எனக்கு நான் லவ் பண்ணுறவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ கோன் நான் யாரை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா, சரி சொல்லு நீ யாரை லவ் பண்ணுற. ஆனால் நான் சொல்ல மாட்டேனே உங்ககிட்ட அப்படின்ட்டு போதையில் உளறிக்கிட்டு இருப்பாங்களா. கோனுக்கு இவங்க பண்ணுறதை பார்த்துட்டு சிரிப்பு தான் வருது. நீ சின்ன குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப குடிச்சிக்கிட்டு இருக்க, வா போகலாம், இதுக்கு மேலே குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல, இல்லை நான் இன்னும் குடிப்பேன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வந்து நின்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் அவங்க கால் ஸ்லிப் ஆகி டக்குன்னு கோன் மேலே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஓ கோன் என்னாச்சு நல்லா தானே இருக்குன்னு தூக்கி விட்டுட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரா. இந்த சைடு மே போனா இல்லையா, ஆக்சுவலாக அவள் போகல, இவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரோஸை இப்படியே சமாதானப்படுத்தி வா போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்ட்டு வெளியே வந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு வீட்டில் வெல்டிங் மிஷினில் வச்சு ஏதோ வெல்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அதுலேருந்து நெருப்பு பொரியெல்லாம் பறந்து வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஏதோ மழை பெய்யுதுன்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் ஓடி போயிட்டு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்ட்டு ஓடி போய் போதையிலே சின்ன குழந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. கோனும் ஏதோ மேலே பட்டா சுற்று வா போகலான்ட்டு இந்த சைடு இழுத்துட்டு வந்தா அங்கே ஒருத்தர் கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட பேசிட்டு ஏன் நீ நல்லா கிட்டாரை வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட குழந்த பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு கையெல்லாம் தட்டிக்கிட்டு இருப்பாங்க. அச்சோ இவளை சமாளித்து கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே நான் ரொம்ப அவஸ்தைப்படுறேன்னு சொல்லிட்டு, ஐயோ போதும் போதும் வா போகலான்னு சொல்லி இழுத்துக்கிட்டு வராரு. அதுக்கப்புறம் இவங்க போதையில் புலம்பிக்கிட்டே வராங்க ரோடையே அளந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரியல, கோனை ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுட்டு கன்னத்தை பிடிச்சிட்டு, கோன் நீ என்னைய தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன், நீ என்னைய லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. என்ன சொல்கிற மோன், நீ என்னுடைய தங்கச்சி, நான் உன்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ணிக்கவே இல்லை, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. கோன் நீ ரொம்ப நல்லவன் தெரியுமா, நீ எனக்கு ரொம்ப குட் ஃபீலிங் தான் கொடுக்குற, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. இப்போ வரைக்கும் கோன் இந்த பொண்ணு நம்ம தங்கச்சின்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ இவங்க பண்ண வேலையில் ஏற்கனவே அதிகமாக டவுட் பட்டுக்கிட்டு இருக்கிற கோனுக்கு இன்னும் சந்தேகத்தை அதிகமாக தான் கொடுக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன தான் நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.